எனது அன்பிற்கினிய வெங்கனைக்கோட்டை சார்ந்த தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்களே, தம்பிகளே, வணக்கம். நான் உங்களின் வித்யா வீரப்பன் பேசுகிறேன். இந்த உரையை 3 முக்கியமான நபர்களின் பெயரில் ஆரம்பிக்கிறேன். எனது பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன், என் தந்தையார் சந்தன வீரப்பனார், என்னுடைய சித்தப்பா செந்தமிழன் சீமான் இவர்களின் பெயரில் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். ஏன் இவர்களின் பெயரில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இவங்க 3 பேருமே ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் என்ன ஐடியாலஜி அப்படின்னா, அந்த ஐடியாலஜி தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னா, மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மனிதர்களா இருந்து இனம், மதம், மொழி, ஜாதி இப்படி எல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த டாபிக்கை விட்டுரும். ஆனா அதையும் தாண்டி தமிழ் தேசியம் என்பது மனிதர்கள், விலங்குகள், மரம், செடி, கொடி, மலை, மண், நீர், நிலம் இதை எல்லாத்தையும் பாதுகாப்பது, சமமாக மதிப்பது, வளர்ப்பது, அதுவே தமிழ் தேசியம் என்பதாகும். இப்ப நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இது வரைக்கும் நம்ம நாட்டை ஆண்ட ஒவ்வொரு திராவிடத்தை சார்ந்த எம்எல்ஏ, எம்பி இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் என்ன இது வரைக்கும் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த ஒரு 10-15 நாளா நான் நாடாளுமன்ற தேர்தல் எம்பியா எம்பி கேண்டிடேட்டா என்ன அனௌன்ஸ் பண்ணப்போ போயிட்டு ஒரு வில்லேஜா பார்க்கும்போது உண்மையிலே மக்களே, நாம் எவ்வளவு பெரிய ஏமாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1000, 500 அப்படின்ற அடிமாட்டு விலைக்கு நம் வாழ்க்கையை, நம் நேரத்தை, நம் குழந்தைகளின் வாழ்க்கையை விற்றுக்கொண்டு எதையுமே புரிஞ்சுக்காம, எதையுமே கண் திறந்து பார்க்காம, இங்க இருக்க அரசியலை பார்க்காம, நம்மளை சுத்தி இருக்கிற அரசியல் சூழலை பார்க்காம, நாட்டரசியலையும் வெளியில இருக்க அரசியலையும் பெருமையா பேசிக்கிட்டு எதுக்குங்க வேஸ்ட்? உங்க உள்ளூர்ல ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு ரோடு இப்படி இருக்குன்னு உங்களால கேட்க முடியுமா? ஒரு டிச் இப்படி இருக்குன்னு கேட்க முடியுமா? அதிகாரமா? கவர்மெண்ட்னா என்னங்க? கவர்மெண்ட்னா மக்கள் தேர்ந்தெடுத்துதானே ஒரு தலைவனுக்கே அங்க பவர் கிடைக்குது. அது எப்படி அந்த பவருக்கு வந்த உடனே மக்களை அவ்வளவு அதிகாரம் பண்றாங்க? இதே அதிகாரத்தை என் தந்தையின் மீது திணித்ததாலதான் இன்னைக்கு ஒரு சகாப்தமான வீரப்பன், சந்தன வீரப்பன் அப்படின்ற ஒருத்தர் உருவானார். இந்த செயலிழந்த கவர்மெண்ட் அன்னைக்கு அவர் வாழ்ந்த அந்த ஊர்ல நல்ல வாழ்வு முறை நடப்பதற்கான சூழலை கவனிச்சு கொடுத்திருந்தா, இன்னைக்கு நான் ஒரு படித்த மகளாக, இந்த சமூகம் வளர்த்த பெண்ணாக, என்னோட தந்தை தாய் என்ன வளர்க்க கிடையாது. ஒரு சின்ன கிராமத்துல அங்க இருக்க தாய்மார்கள், தந்தைமார்கள் என்ன வளர்த்தாங்க. அதன் மூலியமா என் வாழ்க்கை நல்ல சூழலில் வளர்ந்தேன், நல்ல படித்தேன். இதே விஷயம் என் தந்தைக்கும் கிடைத்திருந்தால் அவர் இந்த வழிக்கு போயிருக்க வாய்ப்பில்லை இல்லைங்களா? அந்த கிராமத்துல எத்தனை பேர் யானை தந்தம் கடத்தினார்கள், சந்தன மரம் வெட்டினார்கள். அவர்களை எல்லாம் விட்டு விட்டீர்கள், வாங்கினவனையும் விட்டுட்டீங்க. அது என்னடா எங்க அப்பா மட்டும் பண்ணிட்டாரு. சரி, எங்க அப்பா 11 மாசம் சந்தன மரம் இது பண்ணாருன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு 2-3 வருஷம் யானை தந்தம் கடத்தினாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது அவரே பேசியிருப்பாரு ஒரு மூவில. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் யார்டா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப யார் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு மலைய அறுத்தறுத்து வித்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க திருடனுங்க இல்லையா? மண்ணை வாரி கொண்டு போய் விக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் யாரோட சொத்து? மக்களோட சொத்து.
நம் மண்ணினுடைய சொத்து. இத கொண்டு போய் இன்னொரு மாநிலத்துக்கும் இன்னொரு நாட்டவனுக்கும் கொடுத்துட்டு நீ பணத்தை வாங்கி உன் குடும்பத்தை மட்டும் நீ காப்பாத்திட்டு போனாலும் நாளைக்கு உன் புள்ளியும் தட்டேந்திட்டு தாண்டா நிற்கும் நடுத்தருவில். அதை புரிஞ்சுக்கோ. நம் தாய் மண்ணை களங்கப்படுத்தாதே. நம் தாய் மண்ணை உதாசீனப்படுத்தி அதை மதிக்காம அதை வளர்க்காம உயிர்மையை காக்காம நீ பண்ற ஒவ்வொரு தப்பும் இன்னைக்கு உனக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு உன் தலைமுறையினர் தான் வந்துட்டு நடு ரோட்ல நின்று பிச்சை எடுக்கிற நிலைமை வரும். நீ மக்களுக்கு மட்டும் அந்த துரோகத்தை பண்ணல, உன் குடும்பத்துக்கும் சேர்த்துதான் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ தப்பு பண்ணாரு, கிரிமினல் பேக்ரவுண்ட் எங்க அப்பாவை லிஸ்ட் போடுறல்ல, ஒருத்தனுக்காவது முடியுமா? நான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறேன், இத்தனை இடத்துல ஃபேக்டரி, சாராய ஃபேக்டரி வச்சிருக்கேன், இத்தனை இடத்துல இத்தனை பினாமி வச்சு நான் பணத்தை வச்சிருக்கிறேன், தைரியம் இருக்கா? யாரடா திருடன்னு ஏமாத்திட்டு தெரியுறீங்க? எங்க குடும்பத்துக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் அதற்கான நியாயம் கிடைப்பதற்கான காலம் என் மூலியமா என் தந்தையும் அந்த கடவுளும் சேர்ந்து இயற்கையின் கட்டாயமாக இன்னைக்கு என்னை கொண்டு வந்து மக்கள் கிட்ட இப்படி நிறுத்திருக்கு. நான் விடுவேன்னு நினைச்சீங்களா? எத்தனை தாய்மார்கள், எத்தனை தந்தைமார்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க, கற்பழிக்கப்பட்டாங்க, குழந்தைகள் கரண்ட் ஷாக் கொடுத்து வேதனையில் வீழ்த்தப்பட்டாங்க. எத்தனை உயிர் போனது? எந்த அரசியல்வாதி, எந்த மினிஸ்டர், எந்த எம்எல்ஏ இது வரைக்கும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க? அப்ப மனுஷனை நீ எப்படி பாக்குற? உயிருள்ள ஒரு ஜீவனா பார்க்கல, ரத்தமும் சதையுமா பார்க்கல, ஒவ்வொரு மனுஷனையும் நீ ஓட்டால பார்த்துட்டு இருக்க. அப்ப உன் உயிர், உன்னோட சரீரம் இதெல்லாம் வெறும் 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் நீ வித்துட்டு இருக்கிறியா? ஒரு கவர்மெண்ட்னா என்ன? ஒரு கவர்மெண்ட், இப்ப நான் ஒரு எம்எல்ஏ ஆகிறேன், எம்பி ஆகிறேன், நான் வளர்ந்தா போதுமா? என் வீடு வளர்ந்தால் போதுமா? என்னை சார்ந்தவர்கள் வளர்ந்தா போதுமா? ஒரு அரசியல் அரசாங்கம் என்பது என்னன்னு நான் சொல்றேன். ஒரு அரசியல் அரசாங்கம் என்பது மக்களின் சேவை, மக்களுக்கான சேவை, மக்கள் வளர்வதற்கான சேவை. ஒரு சமுதாயத்தில் அடிமட்டத்திலிருந்து தூக்கி நிறுத்த வேண்டியதற்காக ஒரு தலைவன் தலைவி உருவாகி அந்த மக்களின் கூட கைகோர்த்து நின்று அவர்களுக்கான நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவர் எடுக்கும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்னது? எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், எல்லா லீடர்ஷிப்பும். ஏன்னா அதுக்கு உண்மை இது வரைக்கும் இருந்திருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம டாக்ஸ் கட்டி 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 கவர்மெண்ட் இயங்க வச்சுட்டு இருக்கோம். இங்க உழைக்கிறோம், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறோம், டாக்ஸ் கட்டுறோம், கவர்மெண்ட் இயங்குது. நீங்க தான் அந்த திருட்டு நாய்களை பிழைக்க வச்சிட்டு இருக்கிறீங்க. திரும்ப அவங்களுக்கே போய் ஓட்டு போட்டு அவங்களே லீடர்ஷிப்ல உட்கார வச்சிருந்தீங்க. ஒருத்தன் தப்பு பண்ணா போராடி கேட்கணும்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே, தந்தைமார்களே. இது வரைக்கும் நான் பார்த்து இந்த ஊரை நான் சுற்றி இத்தனை நாள் நான் போய் பார்த்த வரைக்கும் ஒரு இயற்கை வளங்கள் காப்பாற்றப்படவில்லை. ஒரு ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்றது ஊத்தங்கரையில எல்லாம் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அங்க வசதியே கிடையாது. அந்த இடத்துல ட்ரீட் பண்றதுக்கு தர்மபுரிக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. இவன் போய் பாலம் போடுறேன், இலவசத்தை கொடுக்குறேன், நலத்திட்டம் கொடுக்கறேன், இதெல்லாம் நீ பண்ணாம என்ன கிடைச்சிட்டு இருக்கிற? என்ன எங்க இருக்கு டெக்னாலஜி? இன்னைக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் நீ கொடுக்கல, ஒரு நல்ல கல்வி ஆலயம் நீ கொடுக்கல அப்படின்னா நீ என்ன கவர்மெண்ட்? போய் பார் மேலை நாடுகளில் தனியார் பள்ளியும் கவர்மெண்ட் பள்ளியும் ஒரே குவாலிட்டியில இருக்கு. தனியார் ஆஸ்பத்திரியும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும் ஒரே குவாலிட்டியில இருக்கு. என் தந்தை குறிப்பிட்டிருப்பார், என் மக்கள் என்னை நம்பி ஓட்டு போடுவாங்க, நானும் நாட்டுக்கு வருவேன், நானும் அரசியல்ல நிப்பேன், ஜெயிப்பேன், என் மக்களுக்காக வந்து சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை என் மக்களுக்கு கொடுத்து விட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுதந்திரமான வாழ்க்கைனா என்ன? உங்கள் ஏழ்மையிலிருந்து சுதந்திரம். ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எப்படி பண கஷ்டம், நோய் வாயில சிக்கிக்கிறது, மனவேதனையில சிக்கிக்கிறது,
இது எல்லாம் அரசியலுக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இங்க இருக்க ஒவ்வொரு அரசியல்வாதியும் உங்களை அடிமையாக நடத்தி கொண்டு, அடிமையாக வைத்துக் கொண்டு, உங்கள் வாழ்க்கையை உறிஞ்சு கொண்டு அடுத்தது உங்க தலைமுறையினருடைய வாழ்க்கையை முடியறதுக்காக, உங்க குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான ப்ராசஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி கொடுத்துட்டு அவங்க லீடர்ஷிப்லயே உட்கார வச்சுட்டு குடும்ப அரசியல் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க. ஜெயிக்க வைங்க. உங்களுடைய சந்தன வீரப்பனார் அவர்களின் மகளாக இருந்து, உங்களின் குரலாக இருந்து, உங்களின் உரிமைக்கான குரலாக இருந்து, அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் எப்படி அலற விடுறேன்னு பாருங்க. நான் செஞ்சு காமிக்கிறேங்க. அரசியல்னா மக்கள் சேவைன்னு ஒரு அரசியல்வாதிக்கும் நான் பாடம் எடுத்து காமிக்கிறேன். ஆகவே மக்களே, என்னை உங்கள் வீட்டு பெண்ணாக எண்ணி நாளைக்கு எதுவா இருந்தாலும் நீங்கள் என்னை உரிமையாக சாதாரணமாக வந்து அணுகலாம். அப்படியான சூழலில் நான் உங்க கூட இறங்கி வேலை செய்யணும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். உங்களின் வாக்கை எனக்கு அளித்து உங்களுடைய மகளை நீங்க நாடாளுமன்றம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.